பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறை வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தையை ஆர்வலாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆவியாய் இடைப்பட இந்த சத்தியம் அவங்களை விடுதலை ஆக்கட்டும். அவங்க கஷ்டப்படுறது உண்மை, சூழ்நிலை உண்மை. ஆனால் சத்தியமாக இயேசு கிறிஸ்து உங்கள் சூழ்நிலையை, கஷ்டத்தின் உண்மையெல்லாம் பொய்யாக்கி சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இப்பொழுது ஆவியான இடைப்படுவார். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பதிலே சொல்லல. என்ன பதில் சொல்லுவாங்க? 2 மனசு இருக்கிறவன்ட்ட போய் நம்ம ஒரு வார்த்தை பேசணும்னா அவனை பதில் பேச முடியாது. ஏன்னா சரியான தீர்மானம் எடுக்க முடியாம குழப்பி போய் இருக்கிறான். இதுவா அதுவா. அதாவது பாகால் அப்படின்னா வானத்தின் அதிபதி. இஸ்ரேலில் மேக்சிமம் மழை பெய்து அந்த பூமிகளை செழிப்பை விட பனி தான் அதிகமாக பெய்து நிறைய செழிந்தவங்க பண்ணுமா. அதனால் பாகாலுனா வானத்தின் அதிபதி. வானத்தின் அதிபதி பாகால் மூலமாக தான் இந்த தேசம் செழிக்குதுன்னு சொல்லி அன்றைக்கு ஆகாபு இஸ்ரேல் அரசாண்ட போது ஏசபேல் இப்படிப்பட்ட பொய்யானதை உண்மையாக நம்ப வச்சு மக்களை 2 பக்கமாக திசை திருப்பி விட்டுட்டான், குழப்பி விட்டுட்டான். இதையும் இஸ்ரேல் ஜனங்களை கேட்டு கர்த்தரையும் பாகாலையும் சேவிக்கிற நிலையில் தள்ளப்பட்டுட்டாங்க. அப்போ தான் கர்த்தர் எலியாவை அனுப்புகிறார். ஆகாக்கு முன்னாடி ஒரு சவால் விடுகிறான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டான், என் வார்த்தை இல்லாமல் பனியும் மழை பெய்யாது. எதெல்லாம் நீ தெய்வம் நினைக்கிறியோ, கர்த்தர் தான் தெய்வம், அவர் தான் பனியை மழையை பெய்ய பண்ணணும். நீ இன்னைக்கு விளங்கணும், அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு என் வார்த்தை இல்லாமல் பனியும் மழையை பெய்யாது என்பது உனக்கு தெரியிட்டு சொல்லிட்டு ஒரு சவால் விட்டு ஆண்டவர் சமூகத்தை நிற்கிறேன், நான் சொல்றேன்னு போயிட்டார். இஸ்ரேல் தலையை நகராக கொண்ட சமாரியா மாத்திரமல்ல, உலகமெங்கு கர்த்தர் வானத்தை அடிச்சிட்டார். ரொம்ப கொடிய பஞ்சம், மனுஷர்களை அடித்து சாப்பிட்ற காலம் ஆகிருச்சு. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் எலியா ஒரு பரீட்சை வச்சார். பாகால 450 தீர்க்க தரிசி இருக்கீங்கப்பா, நான் சிங்கிளாக இருக்கிறேன். நீங்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து பலி செலுத்துங்க, பலிபீட கட்டி. ஆனால் பூமியிலிருந்து நீ அக்கினியை மூட்டி விடக்கூடாது. பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும். அப்போ தான் நாங்கள் நம்புவோம். இறங்க வை அப்படின்னு சொல்லி காலமேதோட சாயந்தரம் சன்னதான் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒரு பதிலும் வரல. உங்களுடைய சாய்ஸ் முடிஞ்சு, நான் களத்தில் இறங்குன்னு சொல்லி 12 கோத்திரத்து 12 கற்கள் பலிபீடம் கட்டி எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி ஒரு காலையை வெட்டி துண்டிச்சு வச்சுட்டு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனே நீர் எங்கள் தெய்வம் என்றும் நம்முடைய வார்த்தையின்படி இதெல்லாம் செய்தேன்னு சொல்லி நம்முடைய ஊழியக்காரன் இன்றைக்கு விளங்க பண்ணு சொன்ன உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி காளைய மண்ணை எல்லாத்தையும் பலிபீடத்தில் இருக்கிறதெல்லாம் பட்சித்து தண்ணீரையும் பட்சித்தது. இயற்கைக்கு மாறாக நடந்தது. தண்ணியை கொண்டு தீ அணைப்பாங்க, இங்கே அக்கினியை கொண்டு தண்ணீரை நக்கி போட்டது. இதை கண்ட அந்த இஸ்ரேல் ஜனங்கள் முகங்குப்புறவனுக்கு கர்த்தர் தான் தெய்வம் உலகால் படிக்கிட்டு ஆரவாரம் ஆர்ப்பரித்தார்கள். எலியா சொன்னார், இந்த தீர்க்கதரிசி ஒருத்தனை விடாத, அத்தனையும் முறியடிச்சு போடு. ஆகாபை பார்த்து சொன்னான், ரதத்தை போட்டு மழை உன்னை தடை செய்யாதபடிக்கு போ. போருக்கு முன்னாடி அறை கட்டி கொண்டு ரதத்துக்கு முன்னாடி ஓடினான் எலியா. மழை திரளான மழை பெய்தது. இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளை, இன்னைக்கு தீர்மானம் எடு. 2 மனசை எத்தனை நாளைக்கு வாழ்வேன்? கர்த்தரையும் பாகாலையும் சேவிச்சு எப்படி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றது வரைக்கும் ஒரு நிலையற்றவனாக இருப்பேன். ஏதாவது ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள நினைக்காத, கிடைக்காது. ஒரே மனமாக கர்த்தரை ஆராதனை செய். கர்த்தர் தான் தெய்வம். உன் தேவனை கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய். அவர் உன் அப்பந்தனியர் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னை விட்டு விளக்குவார். வானத்தினையும் பூமியிலையும் வேற அவருக்கு ஒத்த சொரூபத்தை ஒன்று நமஸ்கரிக்காத. எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து உண்டானாங்க தலைமுறை விட்டு நியாயம் விசாரிப்பார். இந்த சத்திய முதலாம் கற்பனை மீறி நடக்காதீங்க. ஒரே மனமா கர்த்தராய் ஆண்டவரை மாத்திரம். அவர் தான் ரட்சகர், அவர் தான் ஆண்டவர்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எஜமான். அவர் தான் எல்லாவற்றையும் நன்மையான ஈவுகளை தருகிறவர். பிதா குமார் பரிசுத்த ஆவியான திரியேக தேவன். உங்கள் வாழ்க்கையில் அந்த சிந்தனையோடு வாழுங்க. இந்த பரிசுத்த நாளை மகிமை நாளை நினைங்க. சொந்த பேச்சை சொந்த காரியத்தை செய்யாதீங்க. அப்போ யாக்கோபுடைய சுதந்திர ஆசீர்வாதம் கிடைக்கும். பூமியில் உயர்ந்த இடத்துல ஏறி வர பண்ணுவார். நீ அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கிறவனாக இருப்ப, கடன் வாங்க மாட்டேன். இன்னைக்கு தீர்மானம் எடுத்துக்கங்க. 128 சங்கீதம் 28 உபாகமம் 28:1 சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள், 91 சங்கீதம் பாதுகாப்பு, இதெல்லாம் கிடைக்கணுமா வாழ்க்கையில்? இன்றைக்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான், அந்த எஜமானுக்கு தான் ஊழியம் செய்வேன். என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பரீட்சை வந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எஜமான், அந்த எஜமானுக்கு தான் நான் ஊழியம் செய்வேங்கிற அர்ப்பணிப்பில் இந்த உன்னத சேவையில் 26 வருடங்களை கர்த்தர் கிருபையாக கடந்து வர உதவி. நானும் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்து என் வாழ்க்கையில் வந்த பரீட்சையில் தொழிலை விட்ட பல லட்சம் லாஸ். நான் தீர்மானம், எத்தனை லட்சம் லாஸ் ஆனாலும் என் தொழிலை விட்டுருவேன், உலகத்தை விட்டுருவேன், என் ஆண்டவர் தான் முக்கியங்கிற அர்ப்பணிப்பில் என் வாழ்க்கையை ஊழியத்திற்கென்று கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து இந்த உன்னத சேவையில் 26 ஆண்டு காலம் மகிமையாக கர்த்தர் நடத்தி வருகிறார். பிதா குமார் பரிசுத்த திரியேக தேவன் மகிமை அடைவாராக. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உலகமா இயேசுவா? உங்களுக்கு யார் எஜமான்? இயேசு மாத்திரமே எஜமானாக இருக்கட்டும். தீர்மானத்தில் உறுதியாக இருங்க. காத்துக்கொள்ள உதவி செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆளுகை செய்கிற கர்த்தர் உயர்த்துவார். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.